வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சத்தியம் சத்தியமா நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். பொதுவாக நமக்கு வாழ்க்கையை குறித்து ஒரு பயம் இருக்கும். வாலிப பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு எதிர்காலத்தை குறித்து ஒரு கவலை இருக்கும். பெற்றோர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பிள்ளைகளை குறித்து ஒரு பயம் இருக்கும். முதியவர்கள் இருந்தாங்க அப்படின்னா இனிமேல் நம்ம எப்படியாக நம்ம இருக்க போகிறோம், வயசாகிடுச்சு, இனிமேல் நம்மளை யார் எப்படி பார்த்துப்பாங்க என்கின்ற ஒரு பயம் இருக்கும். பயம் அப்படின்ற விஷயம் அது எல்லாருக்குமே பொருந்தும். படிக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், வயதில் மூத்தவங்களாக இருக்கட்டும், இந்த பயன்ற விஷயம் எல்லாத்துக்குமே வரக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. உங்கள் பயத்தை போக்குவதற்கு ஒரு ஆண்டவர் ஒரு வழி வச்சிருக்கிறார். என்னன்னு தெரியுமா? அது ஒரு உன்னதமான பரிசுன்னு கூட சொல்லலாம். அந்த பரிசு என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு பைபிளில், பயப்படாதேயுங்கள் அப்படின்றார். என்ன பயப்படக்கூடாதுன்னு சொல்கிறாரு? இது எப்படி சாத்தியமாகும்? எனக்கு எதிர்காலத்தை கொடுத்து ஒரு பயம் இருக்குது, என்னுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களோ என்று சொல்லக்கூடிய ஒரு பயம் இருக்குது, நம்மளை யார் பார்த்துப்பாங்க என்கின்ற ஒரு பயம் இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கே பயப்படாதேயுங்கள் அப்படின்னு சொல்கிறார். நான் ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து யாத்ராம புஸ்தகம் 14வது அதிகாரம் 13 முதல் சில வசனங்களை நான் வாசிக்கின்றேன். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்திரலே நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள், குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். 24வது வசனம். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்னியும் மேகமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து என்று வாசிக்கிறோம். 27வது வசனம். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தில் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்கள் ஒருவனாலும் தப்பவில்லை. பைபிளில் ஒரு வரலாற்று சம்பவம் நடக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 400 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருக்கிறாங்க. அவங்க அடிமைத்தனத்தில் முறையிடுகிற சத்தம் அங்கே ஆண்டவருடைய சந்நிதியில் போய் எட்டுது. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறார்? மோசே என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் மூலமாக அந்த மக்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக்கொள்வதற்காக இந்த மோசையை அனுப்புகிறார். பல்வேறு அடையாளங்கள் அங்கே நடைபெறுகிறது. இறுதியாக என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எகிப்தியர்கள் அனுப்பிச்சி விட்றாங்க, நீங்கள் இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லி. போகும்போது என்ன ஆகுது? இவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போதே முன்னாடி ஒரு செங்கடல் அவங்களுக்கு முன்னாடி நிற்கிது. பின்னாடி எகிப்தியருடைய இராணுவம் பின்னாடி தொடர்ந்து வருது. நினச்சி பாருங்கள், 400 வருஷம் அடிமைகளாக இருக்கிறாங்க, 400 வருஷம் அடிமைத்தனத்திலேருந்து வெளியில் வர்றாங்க. மோசஸ் என்கின்ற சொல்லக்கூடிய ஒரு நபர் அவங்கள கூட்டிகிட்டு வர்றாரு. கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறமும் அந்த எகிப்தியர்கள் என்ன பண்ணுறாங்க, தொடர்ந்து வர்றாங்கன்னு சொல்லும்பொழுது எப்படிப்பட்ட பயம் அங்கே உண்டாயிருக்கும்?
எகிப்தியர்கள் பெரிய ஒரு சேனையோடு வர்றாங்க. அப்போது அந்த பயம் அவங்களை எப்படி தொட்டிருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அந்த நேரத்தில் மோசஸ் கூட ஆண்டவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார் அப்படின்னா, நீங்கள் பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் அப்படின்ட்டு. பயப்படாதேங்கள். அந்த சுச்சுவேஷனில் நம்ம இருந்து பார்த்தோம் அப்படின்னா, நினச்சி பாரு, நமக்கு முன்னாடி செங்கல் இருக்குது, எகிப்தியர் ஆர்மி வந்துட்டு இருக்குது பின்னாடி, ரெண்டுக்கு நடுவாக நம்ம இருக்கிறோம். 3 ஆப்ஷன் தான் இருக்குது. முதல் ஆப்ஷன் சரண்டர் ஆகணும், 2வது செதறி ஓடணும், 3வது கடலில் போய் குதிக்கணும். இந்த 3 ஆப்ஷன். இந்த ஒரு நேரத்தில் அத்தனை மக்கள் வந்துட்டு இருக்கும்போது மோசஸ் என்று சொல்லக்கூடிய நபர் அவர் அந்த மக்களை வந்து உற்சாகப்படுத்துகிறார். என்னென்னு உற்சாகப்படுத்துகிறார் தெரியுங்களா? பயப்படாதீங்கள், do not fear. சகோதர சகோதரிகளே, இந்த பரிசுத்த வேதாகமத்திலே பயப்படாதே என்று அந்த வார்த்தை மட்டும் 365 தடவை இருக்குது. ஒரு வருஷத்துக்கு நமக்கு எத்தனை நாட்கள்? 365. அந்த 365 நாளுமே பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு நம்ம எப்படி வாட்சோம்? இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அந்த மக்களை வந்து ஆறுதலப்படுத்தின ஒரு வசனம் வந்து, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், பயப்படாதீங்க. இன்றைக்கு நீங்கள் கர்த்தர் செய்யக்கூடிய அந்த ரட்சிப்பை பாருங்க அப்படின்னு சொல்லி மோசஸ் மூலம் ஆண்டவர் பேசுகிறார். உங்களுக்கு எதிர்காலத்துக்கு கொடுத்த பயம் இருக்குதா? ஒரு கஷ்டமான சூழ்நிலை மத்தியில் இருக்கிறீங்களா? என்னுடைய எதிர்காலம் என்னவா இருக்குன்ற நினைப்பில் இருக்கிறீங்களா? சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதேங்க, பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன் அப்படின்றார். எப்படிப்பட்ட ஒரு உற்சாகம் தரக்கூடிய ஒரு வார்த்தை. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹைலைட் என்ன நடக்குது, செங்கடல் வந்து அங்கே 2ஆக பிளக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். செங்கடல் அங்கே 2ஆக பிளந்து அவர்கள் இஸ்ரேல் ஜனங்கள் வந்து அந்த செங்கடல் நடுவாக நடந்து போகிறாங்க. நடந்து போய் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் பின்னாடி வந்த எகிப்தியர்கள் ஆர்மியும் அவங்களுக்கு பின்னாடியே அந்த செங்கடல் நடுவில் வந்துடுறாங்க. இப்போ என்ன ஆகுது தெரியுங்களா? மோசஸ் தன்னுடைய கையை நீட்டின உடனே அந்த செங்கடலானது எகிப்தியருடைய அத்தனை சேனையுமே வந்து அங்கே மூழ்கடிச்சிட்டு தான் நம்ம பார்க்குறோம். இது உண்மையாகவே நடந்த ஒரு வரலாற்று சம்பவம். நம்மளுடைய வாழ்க்கையில் பயமாக இருக்கட்டும், அல்லது நமக்கு அடுத்து நடக்க போகிற காரியமாக இருக்கட்டும், நமக்காக யார் இருப்பா? எனக்கு ஒரு தேவை இருக்குது, தேவைன்னா யார் வந்து ஹெல்ப் பண்ணுவா? என் பேரண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்ம பேரண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்ம நெருங்கின க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, அல்லது ரிலேட்டிவ்ஸ் மேபி அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, ரைட்? நம்ம கூட வேலை பார்க்குறவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து ஆண்டவரே வந்து ஹெல்ப் பண்ணுறாரு அந்த மக்களுக்கு. என்ன சொல்லி உற்சாகப்படுத்துகிறாரு? பயப்படாதே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் காணுகிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அடிமையாக இருக்கான், அடிமையாக இருந்து அவன் கிளம்பி வரான். அவங்ககிட்ட என்ன ஆயுதம் இருக்கும்? அவன் என்ன வரும்போது என்ன வாள் எடுத்து வந்திருப்பானா? இல்லை அந்த காலத்தில் யூஸ் பண்ணுற மாதிரி கத்தி வச்சுருப்பானா? கேடகம் வச்சுருப்பானா? இல்லை அவங்ககிட்ட சிறிய கத்தியெல்லாம் இருக்குமா? இதை எதிர்பார்த்தா வந்தானா அவன்? எதுவுமே இல்லை அவன் கையில். அவங்களுக்கு இருந்த ஒரே அடைக்கலம், ஒரே ஹோப் வந்து கர்த்தர் மட்டும்தான். பின்னாடி வந்த சம்பவத்தை நம்ம வாட்சோம். உண்மையாகவே இந்த நடந்த வரலாற்று சம்பவம் இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான விஷயம். அவர்கள் வந்து என்றென்று நாங்கள் அடிமையாக இருந்தோம் அப்படிங்கிறத அவங்க நினைவு கூர்ந்துக்கிட்டே இருப்பாங்களாம். சகோதர சகோதரிகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஒன்றை சொல்லுகிறேன், நீங்கள் பயப்படாதேங்கள். கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார், துணை நிற்கிற தேவனாக அவர் வந்து இருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கும் கூட அவர் ரட்சிப்பை அள்ளுகிற தேவனாக இருக்கிறார். உங்கள் சூழ்நிலை எதுவாக இருக்கட்டும், இந்த வியாதி எனக்கு இருக்குது, யாராலும் சுகமாக்க முடியல,
எனக்கு வந்து கடன் இருக்குது, கடன் பிரச்சனை யார் என்னை விடுவிப்பாங்க, எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக எனக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. சகோதர சகோதரிகளே, எதை கொடுத்து நீங்கள் பயப்பட வேண்டாம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்த, ரட்சித்த, கேடகமாக இருந்த ஆண்டவர் தான் இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறாரு. இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறாரு. நீங்கள் போகிற இடமெல்லாம் கர்த்தர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காருன்னு உங்களால் நம்ப முடியுதுங்களா? உண்மையாக பைபிளில் எழுதப்பட்ட அத்தனை வார்த்தைகளும் ஜீவனுள்ள வார்த்தைகள், உயிருள்ள வார்த்தைகள். இது நீங்கள் உண்மையாகவே நீங்கள் நம்பலாம். நீங்கள் இயேசு கிறிஸ்துட்ட வரலாம். ஆண்டவர்கிட்ட வந்து நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆண்டவர் வந்து இந்த பயத்தை போக்கக்கூடிய ஒரு கிருபையை வந்து ஆண்டவர் கொடுப்பார். அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் வந்து எல்லாவற்றிலையுமே வந்து அவர் படைத்து சர்வத்தையும் ஆளுகை செய்கிற தேவன். எல்லாமே அவர் மூலமாக தான் உண்டானுச்சு. உண்டானதெல்லாம் அவர் மூலமாக வந்து உண்டாகலை. சகோதர சகோதரிகளே, எல்லாமே அவருடைய ஆளுகைகளாக தான் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லாஸ் ஏஞ்சல்ஸில் நடந்த ஒரு தீ, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆண்டவரை வந்து அவர்கள் வந்து கேலி செய்கிறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. யார் வந்து ஃபயராக பேசுவா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி நடத்துகிற ஒரு அவார்ட் செரமனியில் ஆண்டவரை வந்து ஒரு ஜீரோ மென்ஷன் சொல்லி அவங்க வந்து ஆண்டவரை வந்து சொன்னதுன்னு இல்லாமல், மென்ஷன் பண்ணதுன்னு இல்லாமல், இந்த தெய்வ பயம் இல்லாத இந்த சிட்டியில் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன 48 மணி நேரம் கழித்து அங்கே ஒரு தீ வந்து ஒன்று பரவுது. லைட்டாக ஆரம்பித்த அந்த தீ என்ன தெரியுங்களா, மொத்த லாஸ் ஏஞ்சல்ஸ் சிட்டியவே வந்து காலி பண்ணிடுச்சு. ஒவ்வொரு வீடுகளும் மில்லியன் கணக்கில் உள்ள அந்த வேல்யூ இருக்கக்கூடிய வீடுகள். அங்கே இருக்கிறவங்க ஃபுல்லாமே அந்த ரிச்சான பீப்புள். அமெரிக்காவில் 2வது லார்ஜஸ்ட் சிட்டி அதுதான் லாஸ் ஏஞ்சல்ஸ். அந்த சிட்டியில் நினச்சி பாருங்கள், அவன் வந்து அவ்வளோ பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி வீடு கட்டியிருக்கான். அவ்வளோ பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அவன் வந்து அந்த வாங்கி போட்டிருக்கான் அந்த இடத்த. என்னுடைய ஃப்யூச்சருக்கு நான் இங்கே தான் இருக்க போகிறேன், என்னுடைய எதிர்காலம் வந்து இனிமேல் இங்கே தான். இத்தனை பணம் செலவு பண்ணி அந்த இடத்த வந்து நான் வாங்கி போட்டிருக்கேன்னு சொல்லி எத்தனை பேர் அதை ட்ரீமாக வாங்கி போட்டிருப்பாங்க. சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் வந்து அவர் வந்து நம்மளை ஒரு விளையாட்டாக நடத்தக்கூடிய ஆண்டவர்கள் நம்முடைய ஆண்டவர். அவரை கேலி செய்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஆண்டவர்கள் நம்முடைய ஆண்டவர். நமக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளை, நமக்கு மேலே ஒரு அதிகாரி இருக்கார், அவர்கிட்ட தான் நம்ம வேலை பார்க்குறோம். அவர் முன்னாடியே போய் அவர் நம்ம கேள்வி பண்ணால் அவர் நம்மளை சும்மா விட்டுருவாங்களா? தெய்வ பயம் அங்கே இல்லை. தெய்வ பயம் உங்களுக்கு இருக்குதுங்களா? தெய்வ பயம் இருந்தது அப்படின்னா நீங்கள் பயப்பட மாட்டீங்க. என் மனம் போன போக்கில் போவேன், யாரும் என்னை கேள்வி கேட்கக்கூடாது, இஷ்டப்படி தான் செய்வேன், அதெல்லாம் வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தெய்வ பயம் வேணும். தெய்வ பயம் இருந்தது அப்படின்னா நம்ம ஆண்டவருக்கு பயப்படுவோம். ஆண்டவருக்கு பயப்படுது அப்படின்னு சொல்லும்போது அது நிச்சயமாகவே உங்களுக்கு வந்து ஒரு ஆசீர்வாதத்தை தான் கொண்டு வரும். எவ்வளோ நாள் இந்த பூமியில் வாழப்போம்? 60 வருஷம், 70 வருஷம், 80 வருஷம், நாளைக்கு இருப்போமா அப்படிங்கிறது தெரியாது. நம்முடைய வாழ்நாள் மிக 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 குறியது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 24 வயசு பையன், ஜிம்முக்கு போயிட்டு இருந்த பையன், நல்லா ஒர்க் அவுட் பண்ணி உடம்பெல்லாம் நல்லா வச்சுருந்த ஒரு பையன் திடீர்னு வந்து இறந்து போயிட்டான். அவன் நினச்சி பார்த்துருப்பானா? அவனை நினச்சிருப்பான், நம்ம நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறோம், ஒரு நல்ல தீர்காயுசு நம்ம இருப்போம், நல்ல ஒரு 70-80 வயசு வரைக்கும் நம்ம ஹெல்த்தியாக இருப்போம் அப்படின்னு நான் நினச்சிருப்பானா? அன்பான இதை பார்த்து கொண்டு இருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் பயம் இருக்கா? ஆண்டவர்கிட்ட வாங்க. கர்த்தர் நன்மை செய்யக்கூடிய தேவன். கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக ஜீவனையே கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களுக்காக ஜீவனையே கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பயப்படாதே அப்படின்றார். பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன் அப்படின்றார் ஆண்டவர்.
இந்த தேவனை பற்றி இப்போ நம்ம பார்க்குறோம். நீ பயப்படாதே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இந்த ரட்சிப்பை பாரு. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுறார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். உண்மையாகவே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நான் சொன்ன இந்த சம்பவம் உண்மையாகவே நடந்த சம்பவம். ஏதோ பரிசுத்த வேதாந்தத்தை நாங்கள் வச்சுட்டு ஏதோ நாங்கள் சொல்லி கொண்டு இருக்கலை. இது ஒவ்வொன்றும் ஜீவனுள்ள வார்த்தைகள், பரிசுத்தவினால் நிரப்பப்பட்டு ஆண்டவருடைய மூலமாக தேவ புத்திரர்களை இந்த பைபிளை எழுதுகிறாங்க. உங்களுக்கு பரிசுத்த வேதாகம் கிடைக்கும்போது இதை வாசித்து பாருங்கள். உண்மையாகவே உங்களுக்கு நிச்சயமாக ஒரு மன மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த வசனத்தின் மூலமாக நீங்கள் படிப்பதன் மூலமாக நீங்கள் ஆறுதலை பெறுவீங்க. இந்த பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் படிப்பதன் மூலமாக புது தைரியம் உங்களுக்கு கிடைக்கும். எதை கொடுத்து நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க, எதிர்காலத்தை கொடுத்து கவலைப்பட மாட்டீங்க, கடன் பிரச்சனை கொடுத்து கவலைப்பட மாட்டீங்க, உங்களுடைய மற்ற தேவைகளை கொடுத்து பயப்பட மாட்டீங்க, நீங்கள் நாளைக்கு என்ன நடக்குன்னு சொல்லி கவலைப்பட மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை உற்சாகப்படுத்துவதற்காக இந்த வசனத்தை நமக்கு வச்சிருக்கிறார். மெயின் தீம் என்ன தெரியுங்களா? பயப்படாதே என்று சொன்ன ஆண்டவர் உங்களுக்காக ஜீவனையை கொடுத்துருக்கிறார். பயப்படாதே என்று சொன்ன ஆண்டவர் பல நூறு சர்வத்தையும் படைத்து சர்வத்தையும் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறார். பயப்படாதே என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். பயப்படாதே என்று சொன்ன ஆண்டவர் இந்த ஒரு நாளே வரப்போகிறார். எல்லாம் சொல்லுவாங்க, என்னங்க கிறிஸ்டியானிட்டி அது மதம் தானங்க, மதமாற்றம் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மதம் மாற்றம் இல்லைங்க, மனம் மாற்றம். பயப்படாதே என்று சொன்ன ஆண்டவர் தாமே இந்த வசனத்தின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே.